சிந்திப்போமே. 1714 ஜகத்தின் நேர்ந்திடினும் தற்பரமா கண்டிருப்பார். தாய்மான சுவாமிகள் விளக்குகிறார். துளை அற்றுப்போன எழுதோலையை, காதற்ற ஓலைகளை கட்டி வைப்பதால் ஏதேனும் பயன் உண்டோ? நோய் போன்றவை இல்லாத உடலும் அத்தன்மையதே, அது போன்றதே. ஆதலால் ஜீவன் முக்தர்கள் ஞான வடிவமாய் நிற்பார்கள். அப்படி அல்லாது அவர்கள் ஒருபோதும் இந்த உலகில் பொருந்த மாட்டார்கள், கூட மாட்டார்கள். ஒருவேளை அப்படி கூடினாலும் உலகத்தை தற்பர வடிவாகவே, அதாவது சிவமாகவே பார்ப்பார்கள். இப்படியாக ஜீவன் முக்தர்கள் எங்கும் எதிலும் சிவத்தை காண்பர் என்று அழகாக விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள். பாடலை காணலாமே. காதற்று போன முறி கட்டி வைத்தால் ஆவது உண்டோ? தீது அற்ற காயமும் அச்செய்கையே. போதமாய் நிற்பர் அல்லால் இஜகத்தின் நேரார்கள். நேர்ந்திடினும் தற்பரமா கண்டிருப்பார்தாம் என்று தாய்மான சுவாமிகள் மிக அழகாக தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் 27வது திருப்பாடலில் விளக்குகிறார். மலம் நீங்குவோம், எங்கும் சிவம் காண்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.